கொஞ்சம் விடுங்க கொஞ்சம் விடுங்க செட் பண்ணி பார்க்குறாங்க சரியாக 8 மணியளவிலே மகா பூர்ணாகுதி 9 மணிக்கு தீபாராதனை முடிந்து பிரசாதம் வழங்கப்படும். நாளை காலை சரியாக 6 மணிக்கு இந்த யாகசாலை பூஜை துவங்கி 7:30 மணிக்கு பரிவாரங்களுக்கெல்லாம் மகா பூர்ணாகுதி நடைபெற்று இந்த பரிவார விமானங்கள் அனைத்தும் அந்தந்த சார்ந்த கொண்டு போய் சிவாச்சாரிய பெருமக்கள் அவர்களுடைய பேர் எழுதி கொடுத்துருவோம். லிட்டு பிரகாரம் சிவாச்சாரியரும் பரிவாரத்தில் உள்ள யாகசாலை அவர்கள் அந்த லிட்டு பிரகாரம் அந்தந்த சார்ந்த போய் நின்றுவாங்க. சரியா 9 மணிக்கு மேல் சரியாக வந்து பார்த்தீங்கன்னா 8:45க்கு மேல 9 மணி யாகசாலை மகா பூர்ணாகுதி நடைபெறும். இந்த மகா பூர்ணாகுதி 9 மணிக்கு கிடப்பெருமானாகி 9 மணிக்கெல்லாம் முருகப்பெருமானுக்கு கும்பாபிஷேகம், 9:15க்கு கீழே முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் முடிஞ்சு பிரசாதம் வழங்கப்படும். இதை ஏன் உங்களுக்கு எல்லாம் சொல்றேன் அப்படின்னாக்க பத்திரிகையில் ஒரு சின்ன பிழை ஒன்று உண்டாயிருச்சு. 8:30 10 நாங்க டைம் எடுத்து கொடுத்தோம். 8:30 10:30 சொல்லிட்டு அந்த பத்திரிகையில பிரிண்ட் ஆகி வந்துருது. அது பத்திரிகையுடைய பிரிண்ட் தப்பு. எனக்கு நாங்க திருத்தி கொடுத்த பிறகு அதே போல வந்துருது. அதனால யாரும் 10 மணி வரைக்கும் கும்பாபிஷேகம் அப்படின்னு நினைச்சு ஏமாந்து போக கூடாது. 10 மணிக்குள்ள எல்லாமே 8:30 10 தான் துலா லக்னம். இந்த துலா லக்னம் தான் அந்த முருகப்பெருமானுக்கு நாங்க வந்து பாத்தீங்கன்னா நேர காலங்கள்லாம் வச்சிருக்கோம். அந்த காலத்தினால 8:30 மணிக்கு இந்த பரிவாரத்துக்கு எல்லாம் அதுக்குரிய இந்த கலசங்கள்லாம் போய் சேர்ந்து ரெடியா இருக்கும். 9 மணிக்கு நட்சத்திர குருமணிகள் அவர்களுக்கு எழுந்தருள உள்ளார்கள். அவர்கள் எழுந்தருள உடனே சரியாக 8:45க்கு இங்க மகா பூர்ணாகுதி 6வது கால மகா பூர்ணாகுதி 9 மணிக்கு கிளம்பற்பாடு 9:06க்கு அத்தனை பேர் விமானத்தை ஏறிடுவோம். 9:30 மணிக்கு சரியாக விமானங்களுக்கு அபிஷேகம். அனைத்து விமானங்களுக்கு ஏக காலம் தான். இது தனி அது தனி இந்த மாதிரி கிடையாது. எல்லாம் ஒரே காலத்துல எல்லாம் கும்பாபிஷேகம் முடிஞ்ச உடனே எல்லா காலத்தையும் கீழே அபிஷேகம் முடிஞ்சு பிரசாதம் வழங்கப்படும். அனைவரும் வருக. எல்லாம் உள்ள முருகப்பெருமான் திருவள்ளை பெருமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறோம். வாங்க சார், நீங்க வாத்தியம் வாசிக்கலாம்.
பிரதான யாகசாலை எல்லாம் மகாபூர்ணாவதி முடிந்து சரியாக 9:30 மணிக்கு முருகன் விமானம் அனைத்து விமானத்துக்கும் கரெக்டா 9 மணிக்கு கும்பாபிஷேகம். 9:45 கீழே எல்லா சாமிக்கும் அபிஷேகம் தீபாராதனை. 10 மணிக்கு எல்லாமே வெளியில வந்துடலாம். அப்படிங்கிறதுனால எல்லாரும் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க இந்த டயத்தை சொல்லிடுங்க. 9 மணிக்கு பூர்ணாவதி, 9 மணிக்கு மேல விமானங்களுக்கு கும்பாபிஷேகம், 9:45 கீழே அபிஷேகம். 10 மணிக்கு முடிஞ்சு போயிடும். 10 மணிக்கு மேல வந்தா ஒண்ணும் கிடையாது. அப்படிங்கிறதுனால 9லேருந்து 10 டயம். இந்த டயத்தை அத்தனை பேர் கணசா மனசுல ஏற்றினோம். 9 மணிக்கு கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெளிவுபடுத்திருங்க. எல்லாரும் கரெக்டா அந்த காலகட்டத்துக்கு வந்துருங்க. அதே போல அந்த கும்பாபிஷேகம் முடிஞ்சு அனைவருக்கும் அன்னதானம் வழங்க உள்ளார்கள். எல்லாரும் வந்து அத்தனை பேர் சாமி தரிசனம் பண்ணி இந்த அன்னதானத்தை பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். அரகரணம் பார்வதி பரஜி சிவனே போற்றி முருகனுக்கு. முதலாவதாக பிரதான யாக குணங்களிலே வஸ்திர சமர்ப்பணமானது நடைபெறுகிறது.
ज्ञान संबंध ब्रह्माचार्य शिवयोगिना केवाविदा सिद्धत्तम तपस्व मंगला प्राप्तत्तम सुब्रह्मण्येश्वर स्वामी अनुग्रह प्रसाद प्रसिद्धत्तम सुब्रह्मण्येश्वर स्वामी चरणारविंदप्रजो अट्टविष्पाद्य भूजांगिरि क्षमः ओम भवत्स्य देवस्य कुमाराय नमः चंद्रमा मनसो जातः चक्षुषो सामवेदप्रिया श्यामघारया ओम अग्नआयाहि वीतये घनानो हव्यदातये निहोता सत्सि बर्हिषि ओम भू